இதுதான் வெஸ்டா. இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட ரொம்ப பெரிய ஆஸ்ட்ராய்ட்ஸில் இதுவும் ஒன்று. அண்ட் இந்த ஒரு ஆஸ்ட்ராய்டு நம்ம பூமியில் வந்து விழுந்தா என்ன நடக்கும்? நம்மளுடைய அட்மாஸ்பியருக்குள்ளே நுழையும் போது 20 கிலோமீட்டர் பெர் செகண்ட்ங்கிற வேகத்தில் இது பயணிக்கும். இதோடைய டயாமீட்டர் மட்டும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 கிலோமீட்டர். யோசிச்சு பாருங்கள், டைனோசரங்களை கொண்ட ஆஸ்ட்ராய்டோட டயாமீட்டர் மட்டுமே வெறும் 10 கிலோமீட்டர் தான். ஸோ இது வந்து மோதுறதையும் தாண்டி இதனால் ஏற்படக்கூடிய சேதாரம் மட்டுமே பில்லியன் கணக்கான ஆட்டம் பாம்ஸ்க்கு சமமாக இருக்குமாம். இந்த ஆஸ்ட்ராய்டு நம்ம பூமியில் விழுந்து இதனால் ஏற்படக்கூடிய குழி மட்டுமே 10 கிலோமீட்டருக்கு ஆழமாக இருக்குமாம். இந்த ஒரு ஆஸ்ட்ராய்டு விழுந்த பிறகு நம்ம பூமியை சுற்றி தூசியும் புகையும் சூழ்ந்து இருக்குமா. இதன் காரணமாக சூரிய ஒளி நம்மளோட பூமியில் விழாது. ஸோ இதன் காரணமாக நம்மளுடைய மொத்த பூமியும் பல வருடங்களுக்கு உறைஞ்சு போயிடும். தொடர்ச்சியாக பல நில அதிர்வுகளையும் சுனாமிகளையும் உலகம் எதிர்கொள்ளும். இது மட்டும் இல்லாமல் பல எரிமலை வெடிப்புகளும் உலகத்தை சுற்றி உருவாகும். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்ப்போம்.